அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷ்யா ஸ்டஃப்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலி vlog தான் வந்து பார்க்க போகிறோம். தூங்குறீங்களா ஜாரா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மாமா பையன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அப்ராட் போகிறான். ஸோ அதுக்காக வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்னு அந்த எடுத்திருப்பேன். ஸோ ஜாரா வச்சு தான் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லாக. ஸோ போகிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா சிக்கனு, தால்ச்சா இந்த மாதிரி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து நிறையாவே இருக்கும். ஆனால் இப்போ அந்த பிள்ளைங்கலாம் வந்து வளர்ந்துருச்சு அப்படிங்கும் போதே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எல்லாம் நேற்று பிறந்த மாதிரி இருக்காங்க. அதுக்குள்ளே சட்டுன்னு வளர்ந்து படிப்பு முடிச்சுட்டு அதோட வேலை அப்ராட் அப்படின்ட்டு வந்து கிளம்புறாங்க. ரொம்பவே வந்து ஆனால் ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ தான் பிறந்த மாதிரியே இருக்குது. ஸோ அவனுக்கு வந்து இந்த பொட்டி கட்டுற ப்ராசஸ்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. சாப்பாடு வந்து நாங்கள் வெளியில் வச்சு தான் ஆக்கணும். ஸோ ரிலேட்டிவ்ஸை வந்து கொஞ்சம் பேர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் எப்போதும் போல் எங்கள் கசின் எல்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். என்ன ஸோ போகிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா சிக்கன்னு, அப்புறம் மட்டன் கிரேவி, தால்ச்சா, ஸ்வீட்டு, அப்புறம் தால்ச்சா சோறு, அப்புறம் ஃபீர்னி இதெல்லாம் தான் இருந்தது. ஸோ ஃபேமிலியோடு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஜாரா தான் எங்களோட என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே. ஸோ ஜாராவை ஷூட் பண்ணிவிட்டு அதோட வந்து இரஃபானும் வந்து நல்லபடியாக கிளம்பிட்டான். ஸோ வந்து எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எங்கள் மாமா வந்து இல்லை, ஹீஸ் நோ மோர். வந்து மாமா இல்லாமல் வந்து போகிறான். ஃபஸ்ட் டைம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறான். அவங்க இருந்தால் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக என்னோடய மாமா பையனுக்காக எல்லாருமே துவா செய்யுங்க. அவனுக்கு வேலை வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்னு. அண்டு பார்த்திங்கன்னா அவன் போகிற கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஒமன் தான். சென்னை டு ஒமன் ஏர்வேஸு. ஆக்சுவலி அவன் போகும்போது வந்து ஃப்ளைட்டு வந்து ஆன் டைம் கிடையாது, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ எனிவே வந்து ஆனால் மெசேஜ் வந்து அனுப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஆன் டைம் கிடையாது அப்படின்ட்டுன்னு. கொஞ்சம் ஒரு 2 hours என்னமோ சம்திங் டிலே ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அவனும் வந்து ஒமன் வந்து நல்லபடியாக ரீச் ஆகிட்டான். ஸோ இதோட வந்து இந்த vlog வந்து எண்ட் ஆகுது. இது வந்து குட்டி vlog தான், ஜஸ்ட்டு ஒரு கிளிம்ஸ் ஆஃப் வந்துன்னே கூட சொல்லலாம். ரொம்ப என்னால் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா அவன் கிளம்புறப்பெல்லாம் என்னால் ஷூட் பண்ண முடியல. ரொம்ப வந்து அவன் எமோஷ்னலாக ரொம்ப அழுதுட்டான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க டேடி இல்லாமல் போகிறது அவனுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் அதெல்லாம் பெருசாக ஷூட் பண்ணலை. இது அவன் அங்கே போய் எனக்கு வந்து சென்ட் பண்ணது. ஸோ இதோட வந்து இந்த vlog வந்து எண்ட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பை அண்ட் டேக் கேர்.